நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை நான் பார்க்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோமல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, நீ நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை அப்பா ஒவ்வொரு மேலேயும் அப்பா இறங்குவதாக. வேண்டுவதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கண்டவரே. இம்மட்டும் காத்த இவனேசரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இனி காத்துபடி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 12வது அதிகாரம் 43-44 வசனம். அந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் வறண்ட இடத்தில் அல்லது இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தன் விட்டு வந்த இந்த வீட்டுக்கு திரும்ப போவோம் என்று சொல்லி அங்கே வந்த அந்த வீட்டில் வெறுமையாகவும் பெருகி. பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு அசுத்தாவி வெளியேறிச்சு அப்படின்னா அப்போ அந்த இடம் என்ன செய்யுதுன்னா வெறுமையாக காணப்படுது. அந்த வெறுமையான இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம அந்த வெறுமையான இடத்துல அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படலை அப்படின்னா, அந்த ஒரு ஆவி நமக்குள்ளே இருந்து வெளியே போன அந்த ஆவி அந்த 7 ஆவியை கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா அதோட நிலைமை எப்படி இருக்கும்? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்ன செய்யுமா? கேடு உள்ளதான் இருக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்ம நிரப்பப்படும் போது தான் இனி வர யுத்தங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஜெயம் எடுக்க முடியும். இனி வர்ற யுத்தங்களை காலங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? விலைக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அந்த யுத்தத்தை என்ன செய்கிறார் பவுல் தெளிவாக எபேசியர் அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் பேசியிருக்கிறார் பாருங்கள். 10வது வசனத்தில் அவருடைய வல்லமையிலையும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படுங்க. நீங்கள் பலப்படலைன்னா வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனத்தோடும் இப்பிரபஞ்சல கிரீச்சர் அந்த லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, அந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஒரு பலவீனத்தின் மத்தியிலே போராட்டம் வரலாம், ஒரு சஞ்சலத்தின் மத்தியிலே ஒரு போராட்டம் வரலாம், ஒரு மனவேதனையின் மத்தியில் ஒரு போராட்டம் வரலாம். இந்த போராட்டத்தை நம்ம எப்படி மேற்கொண்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார். பயப்படாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் பலப்படுத்தி கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய உனக்கு என்ன செய்ய பலனுள்ள தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டுட்டே இருப்பார். அப்போது அந்த இடைப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த சமயத்தில் வசனம் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, நான் எந்த சமயத்துலையும் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ எந்த சமயத்தில் நம்ம ஆவியோடு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்மளோட இடைப்பட்டுட்டே இருப்பார். அப்புறம் நம்மளோட என்ன செய்வார் அப்படின்னா, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கார். நம்ம பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஆவியார் நம்மளோட அதிகமாக ரீட் பண்ணும்போது என்ன செய்ய முடியாது? அந்த சத்துரு நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அதே மாதிரி அதை என்ன செய்ய முடியாது? நம்மளை கீழ்த்தள்ள முடியாது. அப்போ நம்ம என்னென்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம போகும்போது ஆவியானவர் நம்மளை நடத்தி அவர் என்ன செய்வார்? வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு என்ன செய்வார்? காரியங்களை வாய்க்க பண்ணி எந்த பலவீனமும் நம்மளை தாக்காதபடி என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். வாசிக்கலாமாம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவருமான நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதென்று அறியாமல் இருந்தபடினாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார்.
ரோமரில் எழுதியிருக்கிறார் பாருங்கள், பவுல் என்ன சொல்லியிருக்காரு, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நம்ம நாவுகளை எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்தி என்ன செய்வார். நமக்கு என்ன எதுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோன்னு நமக்கே தெரியாது. ஆவியானவர் நம்மளோட ரீட் பண்ணி என்ன செய்வார், அந்த காரியங்களுக்கான உள்ள என்ன செய்கிறார், அந்த ஜெபத்தை என்ன செய்வார், நம்ம நாவுகளை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் பவுல் தீர்க்கமாக என்ன செய்ய ரோமபுரி சபைக்கு என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறார். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குள்ள அனுபவங்களில் நம்ம போகும்போது அப்போஸ்தலர் பவுல் அவர் பாருங்கள் தெளிவாக எழுதுகிற அவர் சொல்கிறார், அந்தபடியே ஆவியானவராலும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராலும் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள் என்னதென்று அறியாதிருந்தபடினாலும் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்கு வேண்டல் செய்கிறார். நம்ம எதுக்கு வேண்ட போகிறோம், நம்ம எதுக்காக செபிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் கூட நமக்கு தெரியாது. நமக்கு என்ன பலவீனம், நம்ம எதுக்காக செபிக்க போகிறோம் அப்படிங்கிறது என்ன செய்வார், ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதுதான் சொல்கிறாரு, தெளிவின் ஆவியானவர். அந்த தெளிவின் ஆவியானவர் நம்மளை கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மளோடு வெளிப்படுறதுக்கு தான் நம்மளோட ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, அவர் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் இடைபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவரோடு அடிக்ட் ஆகிட்டு இருக்கும்போது தான் அவர் நம்மளோடு இடைப்பட்டு காரியங்களை வெளிப்படுத்துவார். அது ரகசியங்களை தான் சொல்கிறாரு, அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துகிற புதையல்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அந்த அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துகிற புதையல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்தரங்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன பலவீனத்தோடு இருக்கிறோம், என்ன பாடுகளோடு இருக்கிறோம். நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆவிக்குள்ள அனுபவம் இல்லாமல் ஒரு ஆள் மாந்திரியை வச்சுருக்கிறாங்க, ஒரு ஆள் செய்வனை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரி வச்சுருப்பாங்க, ஏவல் வச்சு. அப்போ அந்த பலவீனப்படுத்துகிற மாதிரி வைக்கும்போது ஒவ்வொரு சிம்டம்ஸ் நமக்குள்ளே என்ன நோய் தாக்கணுமோ அந்த நோய்க்குள்ளே சிம்டம்ஸ் வச்சு வைப்பாங்க. அது நோய் கிடையாது, அது சத்துருவின் பலவீனம் அப்படிங்கிறது என்ன செய்யும், நம்ம ஜெபம் பண்ணும்போது தெரியும். அப்போ நம்ம அந்த டைமில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்ன செய்வார், நமக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் பண்ணி இதுதான் காரியம்னு சொல்லி என்ன செய்வார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆவியோனோடு இடைப்பட்டு எந்த சமயத்தில் நம்ம ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்தால் தான் என்ன செய்ய முடியும், இனி வருகிற காலத்தில் நம்ம என்ன செஞ்சு கொள்ள முடியும், தப்பித்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நம்ம தப்பிட்டு பாருங்கள். ரோமர் 8:5-6 வாசிக்கிறோம் பாருங்கள். அன்றிலும் மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்காங்க, சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குள்ள சிந்தை ஜீவனும் சமாதானமும். இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்கள், ஆவிக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம நடக்கும்போது ஜீவனும் என்ன செய்யுது, சமாதானமும் வெளிப்படுதுன்னு சொல்கிறாரு. மாமிஷத்தில் நடக்கிறவரும் மரணம் அப்படின்னு சொல்கிறாரு. மாமிஷத்தில் என்னென்னா, மாமிஷத்தில் நம்ம ஆவிக்குள்ளே விடுறோம், ஒரு காரியம் நமக்கு நடக்குது, ஒரு பலவீனம் நம்மளை தாக்குது அப்படின்னா நம்ம ஜெபத்தில் தரித்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தில் ஆவியானவர்களோடு நம்ம ரீட் பண்ணி நம்ம அந்த ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, ஆண்டவரே இது என்ன பலவீனம், ஆவியின் போராட்டமா இல்லை மாமிஷத்தில் தான் போராட்டமா இல்லை சரீரத்தில் உள்ள பலவீனமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, அதான் மாமிஷ சிந்தையில் நம்ம இருந்தோன்னா மரணம், ஆவிக்குள்ள சிந்தையில் இருந்தோன்னா ஜீவனும் என்ன செய்யும், சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சில பவுல் என்ன செய்ய ரோமபுரிக்கு சபைக்கு எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் மாமிஷ சிந்தையில் இல்லாதபடிக்கு ஆவிக்குள்ள சிந்தையில் நம்ம இருக்கும்போது தான் ஜீவனும் சமாதானமும் நமக்கு உண்டாகும்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆவிக்குள்ள ஒரு சிந்தைக்குள்ளே இருக்கிறோமா இல்லை மாம்ச சிந்தையில் தான் நம்ம இருக்கிறோமா? மாம்ச சிந்தையில் இருந்தோம் அப்படின்னா ஆவிக்குள்ள சிந்தையை நம்ம மேற்கொண்டு வர முடியாது. நம்ம ஆவிக்குள்ள சிந்தை இருந்தோன்னா மாம்ச சிந்தையவே நம்ம மேற்கொண்டு என்ன செஞ்சிடலாம், ஆவிக்குள்ள சிந்தையில் நம்ம வந்துடலாம். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன செய்யார், அவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே நான் இன்னது தேவனை அறிந்திருக்கிறேன், நீ எதுக்காக நீ ஜெபம் பண்ண போறியோ அந்த ஜெபத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ல. நமக்கே தெரியாது. அதான் சொல்கிற, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு என் நாவுகளை எடுத்து என்ன செய்வார், நம்ம எதற்காக வேண்டிக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அவர் நம்ம நாவெடுத்து பயன்படுத்துவார். அது என்ன அப்படின்னா, ஆவிக்குள்ள சிந்தைக்குள்ளே நம்ம மாறும்போது தான். மாமிச சிந்தையில் நம்ம இருந்தோன்னா நம்ம அதை உணர முடியாது, அதை நம்ம கண்டுகொள்ள முடியாது, அதில் ஒரு வல்லமையை நம்ம உணர முடியாது. அப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் இனி வர்ற போராட்டங்களையும் இனி வர்ற என்ன செய்யும், அதை அந்த
யுத்தங்களையும் நம்ம சந்திக்க முடியும். அந்த ஆவிக்குள்ள போராட்டங்களை சந்திக்கணும்னா அந்த ஆவிக்குள்ள அவருடைய வல்லமையிலும் பவுல் சொல்கிறார், அவருடைய வல்லமையிலையும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய வல்லமையும் அவர் சத்துவத்திலையும் பலப்பட்டுட்டோன்னா நம்மளை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு போய் ஜெபம் பண்ணணும், பலவீனத்தோடு போய் ஜெபம் பண்ணோன்னா நிறைய ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம். நம்ம யாருக்காவது போய் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், இந்த பலவீனம் நம்மளை தாக்கிடும், நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு கிருபைகளும் வரங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னென்னா நம்ம ஆவிக்குள்ளே சிந்தைக்குள்ளே நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணும்போது அப்போ அங்கே ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அந்நிய பாஷையை பேசுகிறவன் கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. நம்ம அந்நிய பாஷை பேசியிலே நம்ம ஆவியில் மாம்சத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் செலுத்தும் போது ஆவியான நம்ம நாவை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம துதிக்கும் போது அந்த அந்நிய பாஷை நமக்குள்ளேருந்து என்ன செய்யும், அது ரெண்டு ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம எதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம எதற்காக ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவர் தெளிவாக பேசுவார் நம்மளோட. அதை பேசும்போது நம்மளால் உணர முடியும். இல்லைனா என்ன செய்ய முடியாது, நம்மளால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. நம்ம ஆவிக்குள்ள வாழ்க்கையில் என்ன செய்யும், அப்போ நம்ம அந்த ஆவிக்குள்ள அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாருங்கள் 7வது வசனம் சொல்லுது பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்படி என்னால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாகும் பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படக்கூடாமலும் இருக்கிறது. என்னென்னா வசனம் சொல்லுது பாருங்கள், மாம்ச சிந்தை என்ன செய்யுது, தேவனுக்கு விரோதமாக எழும்பும்னு சொல்கிறேன். மாம்ச சிந்தைனா என்ன அப்படின்னா, மாம்ச சிந்தைனா மாம்சத்தில் ஜெபம் பண்ணுக்கிறோம், கொஞ்சம் நேரம் உட்காரலாம். மாம்சத்தில் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேணால் ஜெபத்தில் உட்காரலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது மாம்ச சிந்தையில். ஏன்னா மிஞ்சி போனால் நம்ம பண்ணி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம், ஒரு 1/2 மணி நேரம் என்ன செய்யலாம். அதான் வசனம் சொல்லுது, அதிக வசனிப்பினாலும் ஜெபம் கேட்கப்படுமா. அப்போ நம்ம மாம்ச சிந்தையில் நம்ம அதிகமாக வசனிச்சிட்ருப்போம். மாம்ச சிந்தையில் எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, நம்ம சொன்ன வார்த்தையே சொல்லி அழைப்பிக்கிட்டே இருப்போம். அழைப்பிட்டே இருந்தோன்னா அதுதான் மாம்ச சிந்தை. ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ணுறான், இதை கேளுங்க அப்படி சொல்லி மாறி சொன்ன வார்த்தையே சொல்லுவோம். ஆவிக்குள்ள சிந்தை அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு, நான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உன் நாவுகளை எடுத்து நான் இன்னது பேச போகிறேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியாது, நான் உன் நாவை எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே வாக்குத்தத்தத்தை தான் ரோமபுரி சபைக்கு எழுதியிருக்கிறார். உனக்கே தெரியாது, அந்த ஆவிக்குள்ள அனுபவத்துக்குள்ளே வந்துட்டேன்னா என்ன செய்யாது, உனக்கே தெரியாது நீ எதுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், நீ என்ன பாடுகளுக்காக உட்கார்ந்துருக்கிற, நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கே தெரியாது. அந்த விஷயத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு, உன் நாவை எடுத்து பெருமூச்சோடு. அதுதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மாம்ச சிந்தையில் இல்லாதபடிக்கு ஆவிக்குள்ள சிந்தைகளை மாறும்போது தான் ஆவியானவர் நம்மளோட ரீட் பண்ணுறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எப்போ மாம்ச சிந்தையில் இல்லாதபடிக்கு ஆவிக்குள்ள சிந்தை உள்ளவர்களாக நம்ம மாறும்போது தான் கர்த்தர் நம்மளோடு பெரிய காரியங்களை என்ன செய்வார், நம்ம மட்டும் காப்பாற்றி கொள்ளப்பட போகிறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அவங்கள இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறதுக்கும் அந்த ஆவிக்குள்ள சிந்தனை செய்யும், நமக்கு உதவி செய்யும். அந்த சிந்தை நம்மளே என்ன செய்யும், ஜெயமுள்ள வாழ்க்கையாக கர்த்தருக்குள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு ஒரு அனுக்கிரகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், என்னென்னா ஆவிக்குள்ள ஆவிக்குள்ள மாமிச சிந்தை கர்த்தருக்கு விரோதமாக தான் எழும்புமா. ரோமரில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்கும். ஆவிக்குள்ள சிந்தை உள்ளவர்களாக மாறும்போது தான் பவுல் சொல்கிறேன், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். கொரிந்தியர் சபைக்கு எழுதியிருக்கிறார் பாருங்கள். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போ நம்ம ஜெபம் பண்ணனாலும் ஆவிக்குள்ளே எந்த சமயத்தில் நைட்டு 10 மணிக்கு எழும்பினாலும் 12 மணிக்கு எழும்பினாலும் 3 மணிக்கு யாராவது நம்மளை தட்டி உசுப்பி, அக்கா எனக்கு பலவீனமாக இருக்குது, அண்ணே நமக்கா பலவீனமாக இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மாம்சத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது. ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த டைமில் என்ன செய்யப்படும்னா அந்த ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கும். உடனே கிடைச்ச உடனே என்ன செய்யும், அவங்களுக்கும் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை என்ன செய்யும், அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு
ஆவியானவருடைய பலத்திலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்கும் பரவிற்று. பாருங்க, ஆவியானவர் வழிநடத்தல. இயேசு என்ன செய்கிறாரா, கலிலேயாவுக்கு போகிறார். ஆவியானவர் வழிநடத்தல் இல்லை. நம்ம இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம், மாமிஷத்தில் ஊழியம் செய்கிறோம். நம்ம என்ன சுயபலத்தில் ஓடுறோம். சுயபலத்தில் கொஞ்ச நாள் அந்த ஆரம்பத்தில் என்ன செய்வோம், ஓடுவோம், விடுவிடுன்னு ஓடுவோம். இன்றைக்கி நிறைய ஊழியங்களை பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஓடுவாங்க. ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காரு, அங்கே அழைச்சிருக்கிறாரு, இங்கே அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. ஓடும்போது அந்த கடைசி நேரத்தில் என்ன செஞ்சுருவோம், நம்ம அந்த நிற்க மாட்டோம். கொஞ்சம் காலம் நினச்சி நிற்போம். அது என்ன செய்யும், விட்டுருவோம். அதான் சொல்லுவார். பின்பு இயேசு ஆவியானோட பலத்தில் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. பாருங்க, ஏசப்பா கலிலேயாவுக்கு கிளம்பி போகிறார். கிளம்பி ஆவியானவர் ஏவுறார். என்ன செய்ய, நீ கலிலேயாவுக்கு போய் என்ன செய்ய, சுவிசேஷ அறிவியே, அங்கே குருடனை கண்களை தரு, முடவனை நடக்க செய்யி, திமிர்வாதக்காரனை சுகமாக்கு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யார், குமாரனுக்கு பதில் கொடுத்து என்ன செய்கிறாரு, ஆவியானவர் அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் ஏவுள்ளதுக்கு தான் கலிலேயாவுக்கு உள்ளே போகிறாரு. கலிலேயாவுக்குள்ளே போய் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் அங்கே நடக்கும்போது சுற்றி இருக்கிற கிராமங்களும் சுற்றி இருக்கிற பட்டணங்களும் என்ன செஞ்சு கீர்த்தியாக என்ன செஞ்சு அந்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, கீர்த்தியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலையும் நம்ம தரிசனத்தின் பாதையிலையும் தேவ திட்டத்திலே நம்ம ஓடும்போது ஆவியானவருடைய வழிநடத்தல, அந்த ஆவியானோட வழிநடத்தலில் நம்ம வந்துட்டோன்னா ஆவியானவர் நம்மளோடு பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்ம ஆவியானவரோட வழிநடத்தல நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். வெளிப்பட்டால் என்ன செய்ய முடியும், நம்ம ஊழியத்திலையும் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும், நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். நம்மளோட ஊழியம் எங்கெங்கே போய் செய்கிறோமோ நம்ம போகிற வீட்லேயும் என்ன செய்ய முடியும், ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு சர்ச்சில் போய் செய்தி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சர்ச்சிலையும் போய் என்ன செய்யும், ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம சுயபலத்தில் ஓடாதபடிக்கு ஆவிக்குள்ள பலன் அடையணும். அதான் அவருடைய சத்துவத்திலையும் அவருடைய வல்லமையிலும் நம்ம பலப்படும் போது தான் ஆவியானவர் நம்மளை பலமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மாமிஷத்தில் ஓடணுன்னா கொஞ்ச நாள் தான் ஓட முடியும். அது மாமிஷத்தில் ஓடும்போது என்ன செய்வாங்க, மனுஷன் தான் பார்க்க முடியும், கர்த்தர் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. நம்ம மாமிஷ பலத்தில் நம்ம ஓடக்கூடாது. ஆவிக்குள்ளே, அதான் சொல்கிறேன், ஆவிக்குள்ளே பலத்தில் நம்ம ஓடும்போது அது ஜீவனும் பலனுமாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. நம்ம மாமிஷ சிந்தையில் ஓடாதபடிக்கு ஆவிக்குள்ள சிந்தைக்குள்ளே நம்ம ஓடும்போது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல செத்த கிரியிலே விசுவாசமும் செத்துதான் இருக்கிறது. பாருங்கள், வசனம் யாக்கோபில் சொல்லப்படுது. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது. அப்போ அந்த ஆவிக்குள்ளே அந்த சரீரம், நம்ம சரீரம் இல்லை அப்படின்னா நம்ம செத்ததுக்கு சமமாக தான் இருக்கிறோம். நம்ம சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன செய்கிறோம், செத்த பொண்ணம் மாதிரி நடமாடிட்டே இருக்கிறேன், என் உடம்புல உசுரே இல்லை, நான் சும்மா சாகலை, உயிரோடு செத்தது மாதிரி லாந்திட்டுருக்கேன், செத்த பொண்ணமாக லாந்திட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் வேதத்தில் சொல்லப்படுது. ஒரு ஆவி இல்லாத ஒரு சரீரம் என்னது, செத்ததுக்கு சமமாக தான் இருக்குது. ஆவினா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே நம்ம தரித்து இருக்கும்போது தான் அந்த ஆவியானவர் நம்மளோடு ரீட் பண்ணுறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படணும் அப்படின்னா ஆவியானோட வழிநடத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு அவருடைய வல்லமைகளை நமக்கு வெளிப்படுத்தி அவர் காரியங்களை என்ன செய்வார், மாறுதலாக மாற்றி இதுதான் வழின்னு சொல்லி என்ன செய்வார், போதித்து நடத்தி என்ன செய்வார், நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஆவிக்குள்ள சிந்தை உள்ளவர்களாக மாறணும். அதே மாதிரி நம்ம சரீரத்தில் வெறுமையாக இருக்கக்கூடாது, ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அந்த வசனம் சொல்லுவாங்க, செத்த கிரியைக்கு சமமாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன், ஆவி இல்லாத மனுஷன், பரிசுத்த ஆவி இல்லாத மனுஷன் செத்த கிரியைக்கு சமமாக தான் இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆவிக்குள்ளே ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் நம்ம இனிவர யுத்தங்களை என்ன செய்ய முடியும், நடப்பிக்க முடியும். இனிவர யுத்தங்கள் எப்படிப்பட்ட யுத்தங்களும் நேருக்கு நேரம் கிடையாது, பட்டயம் கிடையாது. நம்மளோட யுத்தம் என்ன அப்படின்னா மாமிஷத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனத்தோடு பிரபஞ்சத்தில் கிரீஷ அந்த லோகாதிபதிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை விட்டு நம்ம மேற்கொண்டு வெளியே வரணும் அப்படின்னா ஆவிக்குள்ளே சிந்த உள்ளவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். மாறும்போது தான் ஆவியானவர் நம்மளை பலத்த காரியங்களை நமக்குள்ளே செய்வார். ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த இடம் வெறுமையாக இருந்துச்சுன்னா 7 ஆவியை கொண்டு வரும்போது முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கேடு உள்ளதாக இருக்கும். நம்ம சரீரமானது என்ன செய்யணும்? ஆவியில் நிரப்பப்படணும். நம்ம சரீரமானது வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தேன்னா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லுது வேதம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அனலாவது இருக்கணும், இல்லைன்னா குளிராவது இருக்கணும். வெது வெறுப்பாக இருந்தோன்னா வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற உங்கள் தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அப்பா இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல் அப்பா அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவிக்குள்ள சிந்தை உள்ளவர்களாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் சிந்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படுவதாக. அப்பா ஆவி இல்லாத சரீரம் செத்த கிரியை போல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோண்டவரே. மாம்ச சிந்தை அப்பா அருவருப்பானதுன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோண்டவரே. ஆவிக்குள்ள சிந்தைக்குள்ள பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இம்மட்டும் காத்து எபனேசரே மை துதிக்கிறேன் ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.